மலேசிய எழுமீன் அமைப்புடன் பினாங்கு மாநில அரசின் ஆதரவுடன் வா தமிழா என்ற கருப்பொருளுடன் 15வது எழுமீன் அனைத்துலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்களின் 3 நாள் மாநாடு பினாங்கு அரசாங்கத்தில் அண்மையில் வெற்றிகரமாக நடந்தது. இம்மாநாட்டில் மலேசியா, இந்தியா, இலங்கை, மொரீஷியஸ், மத்திய கிழக்கு, அமெரிக்கா, கனடா உட்பட ஏறத்தாழ 30 நாடுகளை சேர்ந்த சுமார் 700 பேராளர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான டத்து சரவணன் சின்னப்பன் வரவேற்புரையுடன் மாநாடு இனிதே துவங்கியது. உலகளாவிய எழுமீன் த ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவரான அருள் தந்தை ஜெகட் கஸ்பர் தமிழர் சிறப்புகளை முன்வைத்து உரையாற்றினார். தொடக்க விழாவில் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சுந்தரராஜு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். பிரதமர் துறை துணை அமைச்சர் குலசேகரன் அவர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அன்றைய தினம் மாலை நிகழ்வில் பினாங்கு முதலமைச்சர் சவுகான்யோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையும் வாழ்த்துரையும் வழங்கினார். அவருடன் இந்திய முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ராசாவும் கலந்து கொண்டு உரையாற்றினார். பினாங்கில் பிறந்து உலக அரங்கில் வணிகத்தில் வெற்றி பெற்றிருக்கும் தான்ஸ்ரீ துரைசிங்கம் பிள்ளை மற்றும் டத்துஸ்ரீ பர்காத் அலி இருவருக்கும் தமிழரின் பெருமை எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது தவிர 11 சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த மாநாட்டில் பிரதமர் இலாக்காவின் சிறப்பு அதிகாரி திரு சண்முகமூக்கன் கலந்து கொண்டு உரையாற்றினார். 3 நாட்களிலும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை வணிகம், தொழில் தொடர்பான வல்லுநர்களின் உரைகளும், வெவ்வேறு துறைசார் பேராளர்கள் சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்வுகளும், சிறுநிதி முதலீட்டாளர்கள், முன்னர் துவக்க நிலை நிறுவன தொழில் முனைவர்கள் தங்கள் தொழில் முன்னெடுப்புகளை விவரிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. 16வது எழுமீன் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி 8 முதல் 11 வரை தமிழகத்தில் மதுரையில் நடைபெறும்.